செய்திக்கு ஆதாரமாக ஆதியாகமம் 32:28 நாம வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? சரி, இப்ப கவனிங்க. ஆண்டவர் பேசுகிற நேரம். இந்த இடத்தில் தேவனுடைய வார்த்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், யாக்கோபை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய் என்று ஒரு வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். இந்த பூமியில் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் ஒரு போராட்டம் உண்டு. ஆமென். இன்னும் நான் பார்த்த அளவில் இந்த பூமியில இருக்கிற ஜீவராசிகள், அது எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், ரொம்ப சின்ன சத்துவத்துல பலத்துல ரொம்ப சின்னதா இருக்கட்டும், எறும்பா இருக்கட்டும், அதுக்கு கூட போராட்டம் உண்டு. எல்லாருடைய வீடுகளிலேயும் இந்த எறும்புக்கு பஞ்சமே இல்லை. அதை நம்ம சைடுல ரொம்ப எறும்பு. வீடுகளில் நீங்க பார்த்துருப்பீங்க, சின்ன எறும்பு எதையாகிலும் கவிட்டு இழுத்துட்டு அங்கிருந்து இங்க வர வரும். இந்த வழியில 2 எறும்பு நின்று அது கவி கொண்டு வந்த இறைய இது கவிட்டு போகும். பார்க்கும்போது கஷ்டமா இருக்கும். அல்லேலூயா. இது எறும்புக்கு வந்த சோதனை, எறும்புக்கு வந்த பாடு, உபத்திரவம். எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஆனால் யாக்கோபனுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும்போது அவன் எப்படி ஜெயித்தான் என்கிறதை நம்ம பார்க்கணும். இந்த செய்தி மூலமாக அநேகர் நீங்க சந்திக்கிற போராட்டத்தில் நீங்க ஜெயிக்க போறீர்கள். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வி எங்க அமைந்திருக்கிறது அப்படின்னா, அவன் வாழ்க்கையில வரக்கூடிய போராட்டத்துல தான் அமைந்திருக்கிறது. போராட்டம் வெற்றியாய் மாறினால் வாழ்க்கை வெற்றியாய் மாறும். ஆமாவா இல்லையா? போராட்டத்துல தோல்வி அப்படின்னா வாழ்க்கையின் தோல்வி. அதான் உண்மை. ஆகையினால இந்த வார்த்தையை நீங்க கவனமாய் கவனிங்க. அநேக போராட்டங்களில நீங்க ஜெயிப்பீர்கள். ஆகையினாலதான் தேவன் தூதன் மூலமாய் யாக்கோபுக்கு அறிவிக்கிற வார்த்தை என்னன்னா, நீ தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்று ஒரு வார்த்தை அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. யாக்கோபனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா போராட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளவு போராட்டங்கள். இப்போ சொந்த வீட்டுல இருக்க முடியாம ஓடி மாமா வீட்டுக்கு போறான். மாமா அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்திலையும் நிறைய நமக்கு மாமா இருப்பாங்க. தாய் மாமா இருப்பாங்க, தூரத்து முறையில மாமா இருப்பாங்க. ஆனா யாக்கோபுக்கு இது தாய் மாமா, சொந்த மாமா. ஆனா போராட்டம் இந்த சொந்த மாமா மூலமாகவே வருது. அல்லேலூயா. ஆமா. இவனுக்கு திருமணம் முடிக்கிற வயதாகும் போது மாமாட்ட கேட்கிறான். மாமாக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. மாமாட்ட கேட்கிறான், ராகேல் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு திருமணம் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு. மாமா மறுபேச்சு பேசல. அல்லேலூயா. இவன் வேற மாதிரி பிளான் பண்றான், மாமா வேற மாதிரி பிளான் பண்றான். உடனே மாமா சொல்ற, மறுமணி அவ்வளவுதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பெருசா தங்க ஒன்றும் தராண்டா, உங்க வீட்டுக்காரர் கேட்டது போல 10 பவுன் தராண்டா. ஆமா, காரு பைக்கு பணம் எல்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள், ஒரு 7 வருஷம் என்கிட்ட வேலை பாரு, கட்டி தந்துருந்தேன். அல்லேலூயா. இது 10 பவுன்லயும் அநியாயமா இருக்கு இல்லையா? ஆமா, 7 வருஷம் வேலை பார்க்கணும். 7 வருஷத்துல மாமனார் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டா, சாப்பாடு மட்டும் கொடுப்பாரு, சம்பளம் கிடையாது. சரி அப்படின்னு பிடிச்ச பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்யறாரு. இப்ப 7 வருஷம் முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணி வைங்க மாமான்னு கேட்டா மாமனார் அதுக்கும் ஓகே சொல்றாரு. திருமணத்துக்கு பிறகு பார்த்தா மனைவி மாறிட்டு. இவன் விரும்பினது ராகேல விரும்பினான், இவனுக்கு கிடைச்சது லேயால் கிடைச்சது. அல்லேலூயா. மாமா திருமணத்துல ஏமாத்துறார். அடுத்தால மாமா என்ன எனக்கு இப்படி பண்ணிட்டீங்க,
அப்படின்னா அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லை மருமோனே, இன்னும் 7 வருஷம் வேலை பாரு, ஆமா நீ உனக்கு பிடிச்ச ராகில தந்துருதே அப்படிங்கிறார். 7 வருஷத்திலே போராட்டம் முடிஞ்சிரும்னு பார்த்தா மறுபடியும் 7 வருஷம் தொடருது. சரி, இந்த 7 வருஷத்துல பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா அடுத்தால அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாத்துகிறான். அல்லேலூயா. ஆமா, சம்பாதிக்க வேண்டிய நாட்களில சம்பாதிக்க முடியல. இப்ப திருமண கடன்லாம் அடைச்சாச்சு, ஒரு வழியா 7 வருஷம் வேலை செஞ்சு அடைச்சாச்சு. இப்ப அடுத்தால பாத்தீங்கன்னா இவன் சம்பாதிக்கிற நேரத்துல சம்பளத்தை மாத்தி மாத்தி அமைக்கிறான். ஆனாலும் யாக்கோபு போராடி மேற்கொண்டான். அல்லேலூயா. ஒருக்கா சொல்ற, ஆடு வெள்ளை கலர்ல குட்டி போட்டுன்னா அந்த ஆடெல்லாம் உன்னுடையது. ஆனா யாக்கோபு மேய்க்கிற ஆடு பரவாயில்ல, நல்ல ஆடு. எவன் புல்லு தாரானோ அவனுக்கு என்ன சம்பளமோ அதே மாதிரி குட்டி போடுது. உடனே மாமனார் வரான், அப்போ என்னமே இன்றுல இருந்து வெள்ளை குட்டி எல்லாம் என்னுடையது, கருப்பு குட்டி எல்லாம் உன்னுடையது. உடனே அப்படியே ரூட்டு மாறுதாங்க. அதுக்கு பிறகு கருப்பு குட்டியா ஆடு போகுது. மாத்திட்டே இருக்கிறான், 10 முறை மாத்துறான். ஆனா யாக்கோபு போராடி மேற்கொண்டுகிறான். அல்லேலூயா. இப்போ ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வருது, மாமனார் அப்படியே பார்க்கிறான், இவன் மந்த சுருங்கி போச்சு, யாக்கோபு மந்த பெருகி போச்சு. ஆமென். என்னடா இப்படி ஆகி போச்சு, மருமோனை எப்படி சிக்க வைக்கலான்னு பார்த்தா மருமோ இப்ப நம்மளை விட வளர்ந்துட்டானே. ஒரு காலகட்டங்கள் வரும்போது அவன் முகம் மாறுது. ஒரு காலகட்டம் வரும்போது அவனை காய்மகரமா பார்க்கிறான், சத்துருவை போல பார்க்கிறான். யாக்கோபு புரியுது, இந்த மாமா எல்லாத்தையும் புடுங்கிட்டு அனுப்ப போறாரு அப்படின்னு ஒண்ணு அவனுக்கு புரிய வருது. உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அல்லேலூயா. இப்ப வாழ்க்கை இந்த பக்கமா 20 வருஷத்துக்கு மேல போராட்டம். இப்ப திரும்பி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு வந்தா பாதி வழி வரும்போது ஒரு தகவல் வருது, பழைய பகை, உங்க உடன்பிறப்பு, நீங்க ஏமாத்திட்டு வந்து இல்ல அந்த சகோதரன் ஏசா 400 பேரோடு உமக்கு விரோதமாய் வர்றான் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை வருது. நம்ம வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது, என்ன ஒண்ணு போனா என்ன ஒண்ணு வருது. இருக்கவா வேண்டாமா, ராதாபுரத்துல இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. உங்க முகத்தெல்லாம் பார்த்தாக்கி ராதாபுரத்தையும் வெறுத்தவங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. இருக்கவா வேண்டாமா? நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்டர் இந்த ஊரே சரியில்லை, எப்படி ஆகிலும் வேற ஊருக்கு போயிடணும், இந்த ஊர் ஆட்கள் சரியில்லை, இந்த ஊரே சரியில்லை, வேற ஊருக்கு போயிடணும். அமெரிக்கா போறீங்களா? ஹலோ, நான் சொல்லுகிறேன், எந்த ஊருக்கு போனாலும் எல்லா ஊர்லயும் பிரச்சனை இருக்கிறது, எல்லா ஊர்லயும் போராட்டம் இருக்கிறது. போராட்டத்திற்கு பயந்து ஓடக்கூடாது, போராட்டத்துல நின்று போராட்டத்தை ஜெயிக்கணும். அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனிதனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டா என்று. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊர் சரியில்லை, வீடு சரியில்லை, இந்த தெருவு சரியில்லை. நான் சொல்லுகிறேன், சரியில்லாததை சரிபடுத்ததான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் சரிபடுத்துவார். என்னைக்கும் போராட்டம் பிரச்சனை அப்படி ஓடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரச்சனை எப்படி டீல் பண்ணணும் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு பிரச்சனை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. அதுதான் ரொம்ப சங்கடம். சில ஆட்கள் பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு பிரச்சனையை ஊதி பெருசாக்கி விட்டுருவாங்க. வேற கோர்ட்டுக்கு போனாலும் முடியாது, அந்த மாதிரியா இருக்கு. பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் தெரியணும். அப்பந்தான் உங்களால ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இப்ப இந்த யாக்கோபு திரும்பி தகப்பன் வீட்டுக்கு போனாலும் வரச்சிலேயே பிரச்சனை. இப்ப ரிட்டன் 20 வருஷம் தாண்டி போறான், போகும்போதும் பழையபடி பிரச்சனை. 400 பேரோடு கூட உடன்பிறப்பு வருது, மறுபடியும் அழிக்க. இதை கேள்விப்பட்ட உடனே யாக்கோபு என்ன செய்தான் அப்படின்னா, பிந்தி தனித்திருந்து தேவனோடு போராட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு போராட ஆரம்பித்தான். ஆண்டவருடைய சமூகத்துல போக ஆரம்பித்தான். நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நிறைய பேருக்கு வாய் சண்டை பண்ண தெரியும், கை சண்டை பண்ண தெரியும்,
கம்பு சண்டை பண்ண தெரியும், கத்தி சண்டை பண்ண தெரியும். நான் சொல்லுகிறேன், இவைகளில வராத வெற்றி முழங்காலிலே வரும். நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. 400 பேரோடு ஆயுதம் ஏந்தி வராங்க. என்ன பண்ண முடியும்? ஒரு யாக்கோபினால ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைய பேசி தீர்த்துக்கலாம், பிரச்சனை பண்ணி தீர்த்துக்கலாம், போராடி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், இது புதிய ஏற்பாட்டின் காலம். யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டிய காலம் அல்ல. யுத்தம் பண்ண வேண்டிய காலத்துல நாம இல்ல, ஜெபிக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். அன்றைக்கே யாக்கோபு அதை தான் செய்தார். 400 பேருக்காக முழுவதும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அவன் ஜெபத்தை நீங்க கவனிக்கணும். எப்படி ஜெபித்தான் சொல்லுங்க, எப்படி ஜெபித்தான்? நிறைய நாள் செய்தி கேட்டிருப்பீங்க, நிறைய நாள் இந்த பகுதியை வாசிச்சிருப்பீங்க. எப்படி எப்படி ஜெபித்தான்? ஒரு அம்மா ஜெபிக்குது. எப்படி ஜெபிக்குது தெரியுமா? ஆண்டவரே, இந்த குடும்பம் தான் எப்ப பார்த்தாலும் எனக்கு விரோதமா ஒரே பிரச்சனை. இந்த குடும்பம் தான் நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமா போயிடணும். இப்படி ஒரு அம்மா உட்கார்ந்து ஜெபிக்கிறது. யாரும் இருக்கீங்களா அந்த மாதிரி ஜெப வீரர்கள்? தயவு செய்து உங்க ஜெபத்தை மாத்திக்குங்க. என்ன யாக்கோபு என்ன ஜெபிக்கிற? ஆண்டவரே, என் சகோதரர் வர வழியில விழுந்து கால முறியட்டும். அப்படியே ஜெபம் பண்ணா. என்ன ஜெபம் பண்ணா? வாசிங்க. எங்க போய் வாசிக்கன்னு தெரியலையே, எந்த வசனத்தை வாசிக்கன்னு தெரியலையே. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவு அவனோட போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைசந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைசந்தை சுளுக்கிற்று. 26 வாசிங்க. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அல்லேலூயா. என்ன ஜெபித்தான்? நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்ப முழுவதும் என்னதான் கேட்டான்? பிரச்சனையே சொல்லல. என் சகோதரன் வாரான், அதையே எடுக்கல. என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதித்தா எவனும் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல கேட்க பழகணும், கேட்க தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு கேட்க தெரியல, அங்கதான் பிரச்சனை. ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபித்து விடுதலை வாங்கிட்டு வரக்கு பதிலா ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறவர்கள் சாபத்தை வாங்குகிறவர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஜெபத்துல நிறைய பேரை சபிச்சு ஜெபிக்கிறீங்க, நிறைய பேருக்கு விரோதமா ஜெபிக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், நானும் அவருடைய பிள்ளைதான், நீங்களும் அவருடைய பிள்ளைதான். கரெக்டு தானா? ஒரு தகப்பனுக்கு நானும் அவருடைய பிள்ளைதான், நீங்களும் அவருடைய பிள்ளைதான். நீங்க சபிக்கிறதுனால அவர் சபிப்பாரோ, அல்லது நீங்க சபிக்கிறதுனால அந்த சபிக்கிறதுல அவர் பிரியப்படுவாரோ? ஒரு நாளும் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ள நீங்க பழகணும். எப்படி கேட்டா அவர் எப்படி இறங்குவார். யாக்கோபு வேற ஒன்னும் சொல்லல. அவன் சகோதரனுக்கு விரோதமாகவே ஜெபிக்கல, ஆனா வாரது அவனுக்கு விரோதமாக தான் வாரான். யாக்கோபை கொலை செய்யும்படி, அவனுடைய ஆசிகளை நிர்மலமாக்கும்படி, குடும்பத்தை அழிக்கும்படி தான் 400 பேரோடு வரான். நீங்க யாரும் உங்க சகோதர வீட்டுக்கு போகும்போது 400 பேரோடு போனது உண்டா? ஒரு நாளும் கிடையாது. அப்ப 400 பேரோடு வாரானாலே சம்திங் ராங் தான். அப்படிதானே? ஒரு வார்த்தை சொல்லல, ஆண்டவரே 400 பேரோடு வாரான், கம்போட வாரான், அருவாயோட வாரான், கத்தியோடு வாரான், சண்டைக்கு வாரான், யுத்தத்துக்கு வாரான். என்ன நடக்குமோ தெரியல, எதுவுமே பேசல. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, அது போதும், என்னை ஆசீர்வதிங்க டாடி. அந்த ஒன்னதான் சொல்லிக்கொண்டே இருந்த ராத்திரி முழுவதும். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவரும் பாத்தீங்கன்னா முழுவதும் ஜெபிக்கிறான். சரிடே உன்னை ஆசீர்வதிச்சாச்சுன்னு சொல்லல. அவரும் பொழுது விடுகிறது, நான் போகட்டும் விடு அப்படின்னு சொல்றாரு. ஆமென். இன்னைக்கு நல்லா ஜெபிக்கிறீங்க, தூக்கம் வருது, ஆண்டவர் சொல்றாரு தூங்கு, நான் போகட்டும். நான் சொல்லுகிறேன், ஜெபத்துல போராடுங்க. வசனம் சொல்லுகிறது ரோமர் 15:32. இந்த பகுதியை கையில வச்சுக்கோங்க. ரோமர் 15:32.
நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நீங்கள் தேவனை நோக்கி செய்கிற ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பு நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நாம் போராடுகிறது போல, ஜெபத்துல நாம் போராடுகிறது போல நீங்களும் போராடணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க ஜெபத்துல போராடணும். இது புதிய ஏற்பாட்டு காலம். வாய் சண்டை ஒரு நாளும் ஜெயிக்காது, கை சண்டை ஒரு நாளும் ஜெயிக்காது. ஆமா, முடியை பிடிச்சு சண்டை போடுறது ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. ஆனா முழங்காலிலே ஜெபிப்போமே ஆனால் ஜெயம் நிச்சயம். அந்த முழங்கால் ஜெபத்தை கூட நிறைய பேர் தப்பு தப்பா பண்றீங்க. நான் சொல்லுகிறேன், தேவனிடத்துல யாரை குறித்தும் கம்ப்ளைண்ட் பண்ணாதுங்க. ஆமென். எல்லாருக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவருடைய இருதயத்தை புரிஞ்சுக்குங்க. நம்ம யாரை போய் குற்றப்படுத்த? நிறைய பேருக்கு விரோதமா ஜெபிக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது தப்பு, தவறான ஜெபம். கர்த்தர் பார்த்துக்குவார், அப்படி கூட சொல்ல வேண்டாம். கர்த்தர் அவனை மன்னிப்பாராக, என்னை ஆசீர்வதிப்பாராக. அவ்வளவுதான். நமக்கு தேவை ஆசீர்வாதம். நமக்கு தேவை அவனுடைய சாபமும் அல்ல. யாரோ சபிக்கப்பட்டு போகிறதுனால நமக்கு என்ன லாபம்? யாரோ பாதிக்கப்படுகிறதுனால எனக்கும் உங்களுக்கும் என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. அதுக்கு பதிலாக ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். தேவனும் சொல்லுகிறார், போக விடு, நான் போகட்டும், பொழுது விடுகிறது. ராத்திரி முழுவதும் போராடி இருக்கிறான். ராத்திரி முழுவதும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கல, அவனுக்கு இறங்கல. அவர் போகதான் விரும்புகிறார். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்க தொடங்குகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஜெபத்திற்கு பதில் வரக்கு முன்பதாகவே, ஜெபிக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிக்க முன்பதாகவே நீங்க ஜெபத்தை முடிக்கிறீர்கள். போராடுகிற உங்க ஜெபம் அப்படியே அறகுறையா நிக்குது. ஜெபத்துல போராடி வாங்க பழகுங்க. ஜெபத்துல வாங்க தெரியாதவர்கள் உங்களால எங்கேயுமே வாங்க முடியாது, வாங்க தெரியாது. நான் சொல்லுகிற ரொம்ப ஈஸியாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் உண்டானால் அதுதான் தேவ சமூகம். இங்க எல்லாமே இலவசம். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவ சமூகத்துல எல்லாமே இலவசம். நீங்க கேட்கிற எல்லாமே இலவசம். வீடு கேட்கிறீங்களா? இலவசம். சொத்து கேட்கிறீங்களா? இலவசம். கல்வி கேட்கிறீங்களா? இலவசம். வாகனம் கேட்கிறீங்களா? இலவசம். நன்மைகளை கேட்கிறீங்களா? இலவசம். எல்லாமே தேவ சமூகத்துல கேட்கிற உங்களுக்கு அவர் இலவசமாய் தர சித்தமுடையவராய் இருக்கிறார். ஆனா கேட்கிற நீங்க அந்த வார்த்தைகளில தேவன் கவரப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு இருந்து உங்க ஜெபத்தை அப்படியே நல்லா மெருகூட்டணும். அப்படி ஆண்டவர் கவர்ற மாதிரி, ஆண்டவருடைய இருதயத்தை தொடுற மாதிரி அந்த ஜெபம் இருக்கணும். அப்படியே கர்த்தர் இறங்குவார். இவன் அவ்வளவு தூரத்துக்கு ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் எப்பண்டா போகலான்னு தான் பாக்குறாரு தவிர அவன் ஆசீர்வதிக்கல. அவன் கேட்டது ஒண்ணுதான். பிரச்சனை தலைக்கு மேல போயிற்று, யுத்தம் பக்கத்து வரைக்கும் வந்துட்டு. ஆனாலும் ஆண்டவரிடத்துல கேட்டது ஒண்ணுதான், என்ன ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். என்ன நீங்க ஆசீர்வதிக்கணும் டாடி. சகோதரனை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணல, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. ஊழியக்காரனை குறித்து ஆண்டவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? ஹல்லேலூயா. ஆமா. இல்ல உடன்பரப்புகளை குறித்து, யாரையோ ஒருவரை குறித்து, சரியில்லை ஆண்டவரே, அடிங்க ஆண்டவரே, ஆமா ஓடணும் ஆண்டவரே, அவை அப்படியெல்லாம் ஜெபிக்காதுங்க. நீங்களும் அவருடைய பிள்ளை, அவர்களும் அவருடைய பிள்ளை. யாருக்காக கர்த்தர் இறங்குவார்? சோ மன்னிக்கிற ஆண்டவரிடத்துல போய் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. உங்க ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளணும். தரிசனத்துல ஆண்டவர் கேட்கிறார். சாலமோன் இடத்துல அவன் கேட்ட அந்த ஜெபம், அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய இருதயத்தையே கவர்ந்துட்டு. அல்லேலூயா. ஆமா. அவர் நினைச்சாரு, இவன்ட்ட என்ன வேணும்னு கேட்டா நான் சாகிறது வரைக்கும் ராஜாவா இருக்கும்னு கேட்பான். உண்மையில நம்மளா இருந்தா அதான் கேட்டிருப்போம். அதை விட நமக்கு என்ன வேணும்? அப்படிதானே? சாகிறது வரைக்கும் நான் ராஜாவா இருக்கணும், நான் ராணியா இருக்குன்னு கேட்டிருப்போம். ஆனா அவன் அப்படி கேட்கல. நான் எந்த யுத்தத்துக்கெல்லாம் போறனோ அந்த யுத்தத்திலாம் நான் ஜெயிக்கணும், அதையும் கேட்கல. சத்துருக்களின் பிராணத்தை அவன் கேட்கல. என்ன கேட்டான்? ஆமா, ஆண்டவரே உங்க ஜனத்தை நான் நியாயம் விசாரிக்கணும், நடத்தணும். இவ்வளோ திரள் கூட்ட ஜனங்களுக்கு என்ன ராஜாவா வச்சிருக்கிறீங்க. அதை கேட்டான் பாருங்க. ஆண்டவருடைய இருதயம் அப்படியே அவனுக்கு இறங்கிச்சு. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் கர்த்தருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளணும்.
உடனே ஆண்டவர் சொன்னார், அவ்வளோ ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு, நீ கேட்டதையும் தாரேன், கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தாரேன் என்று கொடுத்தார். அவ்வளோ ஐஸ்வர்யவானா இருந்தான், அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டான். ஸோ ஜெபம் நல்லது, ஆனா இந்த மாதிரி ஜெபிக்காதுங்க. யாக்கோபை போல ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் நிச்சயமாய் போராட்டத்திலிருந்து வெற்றியை கொண்டு வரும். அல்லேலூயா. யாரை குறித்தும் கம்ப்ளைண்ட் பண்ணாதிருங்க. ஆமா, உங்க ஆசீர்வாதத்தை நீங்க கேளுங்க, உங்க விடுதலையை நீங்க கேளுங்க, உங்க சுகத்தை நீங்க கேளுங்க. நிச்சயம் உங்களுக்கு தருவார். இந்த யாக்கோபு ஆண்டவரிடத்துல கேட்டான், என்ன ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க. சில நேரம் நம்ம ரொம்ப நேரம் ஜெபிக்கும் போது யாக்கோபனுடைய சரீரத்துல சுளுக்கானது போல நமக்கு இடுப்பு அங்கங்க பிடிச்சிடுது, காலு பிடிச்சு இழுத்துட்டு போகுது. ஜெபத்தை முடின்னு சொல்லுது. ஆனாலும் எந்திரிச்சு நின்னாகிலும் ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப நேரம் உட்கார முடியல, நடந்தாகிலும் ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஆகிலும் ஜெப நேரத்தை கூட்டுங்க. அல்லேலூயா. ரொம்ப நேரம் ஜெபித்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஜெபிக்கிறீங்க, வாழ்க்கை மாறவே மாட்டேங்க, அப்படியே இருக்கு. கேலண்டர்ல டேட்டு மாறுது, இயர் மாறுது, ஆனா வாழ்க்கை மட்டும் மாறாமல் இருக்கு. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்க விடுதலை ரொம்ப சமீபத்துல தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு போராடுகிறது குடும்பத்துல, வியாதி போராடுகிறது குடும்பத்துல, ஏதோ ஒண்ணு போராடுகிறது, பிசாசு போராடுகிறது. சிலருக்கு ஒரே பிசாசு போராட்டம், சிலருக்கு வியாதியினால போராட்டம், சிலருக்கு குடும்பத்திற்குள் போராட்டம், சில குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் போராட்டம். நான் சொல்லுகிற எல்லா போராட்டமும் நீதி கோர்ட்ல கிடைக்காது, நீதி போலீஸ் ஸ்டேஷன்ல கிடைக்காது, நீதி தேவனுடைய சமூகத்துல உங்களுக்கு இருக்கிறது. நீதிபரர் உங்களுக்கு நீதி செய்வார். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார், உண்மையாய் செய்வார். போராட்டம் இருக்கிறது நல்லது, போராட்டம் இருக்கட்டும். ஆனா அந்த போராட்டத்திற்காக என்ன செய்யணுங்கிறத வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க அதை செய்யணும். யாக்கோபுக்கு ஒருத்தர் 2 பேர்னால பிரச்சனை வரல, 401 பேர்னால பிரச்சனை. ஆமென். சகோதரனை சேர்த்து 400 பேர், 400 பேரோடு போராட்டம் பிரச்சனை. உங்களுக்கு ஒண்ணு மனைவியோடு, இல்லைன்னா கணவனோடு, இல்லைன்னா மருமகளோடு, இல்லைன்னா மாமியாரோடு, இல்லைன்னா பக்கத்து வீட்டு 1-2 பேரோடு தானே பிரச்சனை. இதுக்கா முகம் இப்படி வீங்கி இருக்கு, எல்லாம் சரியா போயிரும். கண் கலங்க வேண்டாம். கொஞ்சம் பேரோடு தானே பிரச்சனை, சரியாயிரும். வேலை செய்கிற இடத்துல 2 யூதாஸ் இருப்பான். அல்லேலூயா. சபையில 2 யூதாஸ் இருப்பாங்க, குடும்பத்துல 2 யூதாஸ் இருப்பாங்க. எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் 10 தாண்டாது. ஆனா 400 பேர் மத்தியில யுத்தத்தை ஜெயமாய் மாற்றின ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபுக்கு ஜெயத்தை தந்தார், உங்களுக்கும் நிச்சயம் தருவார். போராட்டமா தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மாறட்டும். ஜெபத்தை அப்படி நம்புங்க, ஜெபத்தை அப்படி விசுவாசிங்க. ஜெபிக்கும் போது எல்லாமே கிடைக்கும்னு நீங்க நம்புங்க. நிறைய பேரால நிறைய விடுதலை வேணும்னு ஆசை இருக்கு. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமா நாங்கெல்லாம் சிகரெட் குடிக்கும் போது 1ஆம் தேதியிலிருந்து குடிக்க கூடாதுன்னு நினைப்போம். எத்தனையோ 1ஆம் தேதி போயாச்சு, விட முடியல. ஆனா என்னைக்கு ஆண்டவர் அறிந்தோமோ அன்றைக்கே விடுதலை வந்துட்டு. அல்லேலூயா. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விடுதலை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் விடுவிக்கிறவர். விடுதலை, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை தருவார். பாவங்களுக்காக ஜெபிக்கணும், பாவ பழக்கங்களுக்காக ஜெபிக்கணும், கட்டாயம் ஜெபிக்கணும். அது ஒரு ஆவி, ரொம்ப ஈஸியா ஓடிரும். அல்லேலூயா. பயத்தின் ஆவி, அது ரொம்ப ஈஸியா ஓடிரும். நாம் அதற்கு விரோதமாய் போராடணும், இல்லைன்னா அது அப்படியே தான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் அதை செய்யறது கிடையாது. முயற்சி, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சரீரத்துல முயற்சி பண்ணாதிருங்க. நாளை வச்சு அந்த பக்கமே பார்க்க மாட்டேன், அந்த பக்கமே போக மாட்டேன். நீங்க அந்த பக்கமே போகாட்டாலும் பாட்டில் உங்க வீட்டுக்கு வரும். என்ன பண்றது? அது வந்துரும். பிசாசின் தூதர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ராதாபுரத்துல. காசு இல்லை, காசே தேவையில்லை, பாட்டில் வீட்டுக்கு வந்துடும். காசே தேவையில்லை, சிகரெட் கெட்டு கெட்டா வீட்டுக்கு வந்துடும். ஆமா, அதெல்லாம் வந்துடும். சப்ளை அழகா நடக்கும்.
நீங்க போராடணும், தெய்வ சமூகத்துல ஜெபிக்கணும். கட்டுகள் உடையும். எல்லாம் அடிமைப்படுத்துகிறது இந்த ஆவி. பொல்லாத பழக்க வழக்கங்களில் உங்களை வஞ்சிக்கிறது இந்த ஆவி. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத சில பழக்க வழக்கங்கள், சில கோபங்கள், எரிச்சல்கள், சில துர்க்குணங்கள், சில பாவக்கட்டுகள் எல்லாம் பார்க்கலாம் 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 அப்படின்னு இருந்தா கூடிட்டே தான் போகும். ஒரு நாள் அதை மேற்கொள்ள முடியாது. நாம போராடணும். அல்லேலூயா. நாம போராடணும், நாம ஜெபிக்கணும். கர்த்தர் அந்த கட்டுகளை உடைப்பார். இன்னைக்கு நிறைய பாவம் செய்கிறவர்கள் விரும்புறாங்க, இந்த பாவம் செய்யவே கூடாது, இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு விரும்புறாங்க. ஆனா எப்படிங்கிறது மட்டும் தெரிய மாட்டேங்குது. மாம்சத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, நாளை வச்சு இது செய்யக்கூடாது, நாளை வச்சு புகையில போடக்கூடாது, நாளைக்கு வச்சு சிகரெட் குடிக்க கூடாது. அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் தான். ஆனா நீங்க அதற்காக அதுல இருந்து விடுதலை பெற நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டுகள் உடையும். அல்லேலூயா. கட்டுகள் உடையும். ஆமா, அதுக்கு ஒரு பெரிய காரியம் எல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒரு ஆவிதான். துரத்தி விட்டோன்னா அது இந்த திசைக்கு வராது. ரெண்டாவது துரத்தணும். கொலவரி ஒரு ஆவி, திருட பண்ணுகிற ஒரு ஆவி, செய்ன்னு தூண்டிகிட்டே இருக்கும். யாரும் பார்க்கல, தூண்டிகிட்டே இருக்கும். ஒரு ஆவி, தள்ளப்பட்ட ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, ஏகப்பட்ட ஆவி இந்த பூமியில உலாவுகிறது. எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை பார்க்கிறது. அவனுக்கு இன்னாரதான் வஞ்சிக்கணுங்கிறது கிடையாது, எல்லாரையும் வஞ்சிக்கணுங்கிறது அவனுடைய டார்கெட். அதுல நீங்க பலியாட ஆயிரவே கூடாது. நாம ஜெயிக்க இயேசு என்கிற நாமம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது. தேவ சமூகத்துல போய் ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க, கர்த்தர் விடுதலையை தருவார். இன்னைக்கு நிறைய பேர் தனக்குள்ளா இருக்கிற பாவ கட்டுகளுக்காக ஜெபிக்கிறது கிடையாது. மற்றதெல்லாம் ஜெபிக்கிறோம். உலகத்துல ரட்சிக்கப்படாத பாவிகளுக்கெல்லாம் நாம ஜெபிக்கிறோம். ஆனா நமக்குள்ளா இருக்கிற பாவ கட்டுகளுக்கு ஜெபிக்கிறது கிடையாது. அது அப்படியே இருக்கும். இந்த கட்டு ஆபத்தானது. நீங்க போராடி ஜெபிக்கணும். அப்படியே இவன் ரா முழுவதும் போராடுகிறான். நான் சொல்லுகிறேன், யாக்கோபுக்கு வந்த விடுதலை உங்களுக்கும் வரும். எத்தனையோ இரவு உங்க பிரச்சனைகளை நினைச்சு முழிச்சே இருந்திருப்பீங்க. எத்தனையோ நாட்கள் உங்க பிரச்சனை நினைச்சு சாப்பிடாம இருந்திருப்பீங்க. அதனால ஒண்ணும் வராது. நீங்க முழிச்சிருக்கிறதுனால, சாப்பிடாம இருக்கிறதுனால, அழுது கொண்டு இருக்கிறதுனால ஒண்ணும் நடக்காது. நீங்க என்ன செய்யணும்னு வேதத்துல எழுதியிருக்கிறது. யாக்கோபு போராடினான் ஜெபத்துல என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நிறைய பேர் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறது கூட பாவம் நினைச்சு ஜெபிக்காமல் இருக்கிறாங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு தரப்படும். நீங்க என்ன கேட்கறீங்க அதை பெற்றுக்கொள்ளுவீங்க. கேட்டாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கேளுங்க, நன்மைகளை கேளுங்க, சமாதானத்தை கேளுங்க, விடுதலை கேளுங்க, சுகத்தை கேளுங்க, ஆரோக்கியத்தை கேளுங்க. நீங்க கேட்கணும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்க கேட்கணும், ஆண்டவர் உங்களுக்கு தருவார். யாக்கோபு போராடுகிறான். வாழ்க்கையில பல போராட்டத்துல அவன் வேற எதையோ செய்யல, ஒன்னதான் செய்தான், ஜெபத்துல போராடினான். நான் சொல்லுகிறேன், வாய் சண்டையில போராடாதிருங்க, கை சண்டையில போராடாதிருங்க, முழங்கால் யுத்தம் செய்யுங்க. உங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டாகும். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாகும். இந்த பூமியில நமக்கு 2 பேரோடு போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று, தேவனோடு நாம போராடி விடுதலை பெற்றுக்கொள்ளணும். என்ன ஒரு போராட்டம்? பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கவனித்தால் ஆண்டவர் மிக தெளிவா இதுல சொல்லுகிறார். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆமா.
அப்ப ஆண்டவரே தெளிவா எழுதி வைத்திருக்கிறார் நமக்கு எதுல போராட்டம் உண்டு, எதுல போராட்டம் இல்லை. அப்ப எதுல போராட்டம் உண்டு? பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் அந்த போராட்டத்துல ஜெயிக்கணும். மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை, ஆனா பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை எப்படி செய்யணும், எப்படி அந்த யுத்தம் செய்யணும், அதை நீங்க கவனிக்கணும். வாசித்தால் 13 வாசிப்போம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களை நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். போதும். நீங்க கவனிக்கணும், தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கணும். அப்ப எதிர்க்கணும் அப்படின்னா சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரிக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? தீங்கு நாட்களிலே நான் பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா சர்வாயுத வர்க்கத்தை நான் தரிச்சிருக்கணும், தரித்து கொள்ளணும்னு கர்த்தர் பேசுகிறார். அது என்ன சர்வாயுத வர்க்கம்? 14 சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். போதும். இந்த இடத்துல நாம வாசித்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியம் என்னும் கச்சை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ஆவிக்குரிய ஜீவியத்துல ஏன் பிசாசை துரத்த முடியல, ஜெயிக்க முடியலன்னா நீங்க நன்றாய் கவனிக்கணும். சத்தியம் இல்லை நம்மளிடத்துல, சத்தியம் இல்லை. சபைக்கு போகிற அனுபவம் இருக்கு, ஆண்டவரை பாடுகிற அனுபவம் இருக்கு, துதிக்கிற அனுபவம் இருக்கு, ஆராதிக்கிற அனுபவம் இருக்கிறது, ஜெபம் பண்ணக்கூடிய அனுபவம் கூட இருக்கு. ஆனா சத்தியத்துல வாழக்கூடிய, சத்தியத்துல அர்ப்பணிக்கக்கூடிய அனுபவமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சத்தியத்தையும் அறியீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே சத்தியம் என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். சத்தியம் இல்லாம பிசாசை துரத்தவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? சத்தியம் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்குள்ள அந்த சத்தியம் இல்லை, சத்தியத்துல நடக்க விரும்புகிறதும் இல்லை. நான் போன வாரம் புஷ்பபுரம் சபைக்கு ஒன்னு சொன்னேன். என்ன அப்படின்னா, பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும்னு வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏன் ஆவிக்குரிய சபைக்கு வரோம் அப்படின்னா, ஆவிக்குரிய சபையில பரிசுத்த ஆவியில நிரப்பி, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு தேவனை ஆராதிக்க வைக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆராதிக்கிறதற்காகவே பரலோகத்தின் தேவன் உங்களை அபிஷேகத்தினால நிரப்பி இருக்கிறார். இப்போ அபிஷேகம் பெறாதவர்களை விட்டுருவோம். அபிஷேகம் பெற்ற யாரும் ஆராதனைக்கு வந்து ஆவியில நிரம்பாம ஆராதிக்க கூடாது. கரெக்டா? அப்படி ஆவிலே நான் ஆராதிக்கல, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல அப்படின்னா ஆராதனை முடிஞ்சிட்டு நாங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். நீங்க ஆவியில நிரம்பின பிறகு வீட்டுக்கு போனா போதும், உட்காருங்க. ஆமா, அது என்ன ஆராதனை? அது பொய்யான ஆராதனை. அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகத்தை குறித்து அறிவு இருக்கு, அபிஷேகத்தை குறித்து நம்ம சொல்லி தந்திருக்கிறோம். ஆனாலும் ஆவியில நிரம்பாம ஒரு ஆராதனை. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். அவரை தொழுது கொள்ளக்கு தான் அபிஷேகம் தந்திருக்கிறார். சோ அபிஷேகம் ரொம்ப முக்கியம். சோ எல்லா சத்தியத்திலையும் நீங்க வரணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில கட்டினவர்களாய் நிற்கணும். அப்ப பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா சத்தியத்திலையும் நாம நிற்கணும். ஆராதிக்கிற சத்தியம் வாரந்தோறும் ஆராதிக்கணும், இடைவிடாமல் ஆராதிக்கணும். ஜெபத்தை குறித்து சத்தியம் என்ன சொல்லுகிறது? ஜெபத்திலே விழித்திருங்கள். ஆமென். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபத்தை குறித்து உள்ள சத்தியத்துல நீங்க நிலைத்து இருக்கணும். நிறைய பேருக்கு சபைக்கு போக தெரியும், ஆண்டவரை தெரியும், ஆனா சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரியாமல், சத்தியம் என்கிற கச்சை அறையில கட்டாமல் நீங்க சத்துருவை ஜெயிக்க முடியுமா? ஒரு காலமும் இல்லை. அல்லேலூயா. கனிகளை குறித்ததான சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த சத்தியத்துல நீங்க நிலை நிற்கணும். அப்படி நிலை நின்றாதான் பிசாசை துரத்த முடியும். இன்னைக்கு நாங்க கை வைக்கும் போது பிசாசு ஓடுது அப்படின்னா அதற்கு இதுவும் ஒரு காரணம். சத்தியத்துல நிற்கிறோம், கிறிஸ்துவோடு வாழுகிறோம், ஜெபத்துல இருக்கிறோம், ஆவியில நிரம்புகிறோம், ஆவியில அனலாய் இருக்கிறோம். பிசாசை பார்த்து போ என்று சொன்னால் போகுது. இதுல ஒண்ணு குறைஞ்சாலும் பிசாசு எங்களை எதிர்க்கும். எத்தனை பேர் பிசாசுட்டு அடி வாங்கி இருக்காங்கன்னு தெரியுமா?
அல்லேலூயா. ஆமா, நம்ம சபையில பிசாசு துரத்தும் போது நீங்க பார்த்திருக்கீங்க, ஒரு வார்த்தையும் பேச விடுறது இல்ல. ஆமா, ஆடிட்டே வரணும், கத்திட்டே வரணும். ஆனா உள்ள வந்த பிறகு நீ சைலண்டா இருக்கணும். பிசாசுகளை அடக்கி வைக்கிறோம். ஆமா, இங்க சபையில வந்து துள்ளிட்டு அடக்க கூடாது, கத்திட்டு இருக்க கூடாது. அதுக்காக கட்டி வச்சிருக்கோம். ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்படியே வெளியே போகுது. கர்த்தர் நல்லவர். சோ பிசாசை துரத்தணும்னு ஆசைப்படுறோம். பிசாசின் கட்டுகள் இருந்து விடுதலை வேணும்னு ஆசைப்படுறோம். எப்படி விடுதலை வரும்? சத்தியம் என்கிற கச்சை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு இல்லை. எப்பவுமே கடமைக்காக சபைக்கு போகாதுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அந்த மாதிரி வராதுங்க. சபையில வந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். இந்த சத்துருவானவன் உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்களுடைய ஏழ்கையில ஏதோ ஒரு விதத்துல இன்றைக்கும் போராடி கொண்டு இருக்கிறான். உங்களால் அதை துரத்த முடியல. காரணம், சத்தியத்திற்குள்ள நீங்க இல்ல. ஆனா வெளியே சொல்றீங்க, பைபிள் இருக்கிறது, வேத வாசிப்பு இருக்கிறது, அப்பப்போ பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குவீங்க, ஜெபம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்க. சூப்பர் விஷயம், நல்லதுதான், ஓகே தான். ஆனா சத்தியத்துல நடக்கணுமே. சத்தியம் இல்லாம என்ன ஜெபம்? நிறைய பேருக்கு நம்ம சொல்லிதான் கொடுக்கிறோம், என்ன அபிஷேகம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை. அந்நிய பாஷை பேசுகிறவன் கர்த்தரோடு பேசுகிறான், பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் எல்லாம் சொல்லியிருக்கு. அப்ப அந்நிய பாஷைக்கு ரொம்ப முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைக்கு பேசுவோம், என்னைக்கு அப்படி பேசுவோம், என்னைக்கு அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். நிறைய பேர் அந்த அனுபவத்துல வரல, இன்னும் வரணும். சத்தியத்துல நின்றாதான் பிசாசு ஜெயிக்க முடியும், எதிர்க்க முடியும். ஒரே பிசாசு போராட்டம், பிள்ளைக்கு சுகம் இல்லாம வருது. ஒரே பிசாசு போராட்டம், குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஒரே பிசாசு போராட்டம், வருமானம் தங்குகிறது இல்ல. ஒரே பிசாசு போராட்டம், பாவத்துக்கு நேராய் குடும்பத்தில் உள்ள நபர்களை பிசாசு வஞ்சித்து இழுத்து போகிறான். அந்த பிசாசை எப்படி துரத்த முடியும்? சத்தியத்தில் நில்லுங்க. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம்தான் எல்லாமே செய்யும். ஆகையினால்தான் சத்தியத்தை சொல்லும் போது தூக்கம் வருது. என்னமோ தூங்காதீங்க, விழித்திருங்க. இந்த வார்த்தை உங்களையே விடுதலை செய்யும், உங்க வாழ்க்கையை விடுதலை செய்யும். அப்ப வசனம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும். நீதி இருக்கணும். அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள் நீதி இருக்கணும். ஆமா, நீதியா இருக்கணும். நீதி வார்த்தையில இருக்கும், வாழ்க்கையில இருக்காது. நிறைய பேர் அப்படி கூட இருக்கிறீங்க. பிசாசை துரத்தணுமா? போ பிசாசை, இயேசுவின் நாமத்தினால வேலை நடக்காது. நீதி, நீதி இருக்கணும். நீதியாய் நடக்கணும், நீதியாய் பேசணும், நீதியாய் வாழணும். உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நீதி இருக்கணும். அந்த நீதி உங்களுக்குள்ள இருக்குமேயானால் பிசாசு நீங்க ஜெயிப்பீர்கள். பிசாசு ஒரு நாளும் நீதி உள்ளவர்களை ஜெயிக்கவே முடியாது. நீதி உள்ளவர்கள் பிசாசு ஜெயிப்பார்கள். சர்வாயுத வர்க்கம் இதெல்லாம், இதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் தெய்வ மனிதர்களுக்கும் கண்டிப்பா வேணும். நிறைய பேர் இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க உங்களே ஏமாத்துறீங்க. சின்ன சின்ன விஷயத்துல வாழ்க்கையே வேற மாதிரி திரும்பிரும். ஆகவே நீங்க வசனத்திற்கு திரும்புங்க, வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். நிறைய பேருக்கு சத்தியத்துல வரக்கு மனசு இல்ல. இப்ப வசனம் சொல்லுகிறது, நீதி என்னும் மார்க்க அவசத்தை தரித்தவர்களாயும் இருக்கணும். நீதி, எல்லாரிடத்திலையும் நீதியாயிருங்க. மாமையாரிடத்துல நீதி, மருமகளிடத்துல நீதி, குடும்பத்தினிடத்துல நீதி, சபையில நீதி, வேலை செய்கிற இடத்துல நீதி. நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல நீதியா இல்லை. நீதியாயிருங்க. உண்மை உள்ளவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையாயிருங்க. நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல நீதியா இல்லை. வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை செய்கிறது இல்லை. கர்த்தர் பார்க்கிறார். வாங்குகிற சம்பளத்திற்கு உண்மையாய் வேலை பார்க்கிறது, அது ஒரு நீதி. ஆமென். ஆமா, இங்க வேலை ஈடுபடல, வெளிநாட்டுக்கு போவோம். போங்க, விசா வேணுமா?
வெளிநாட்டுல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, இங்க செய்கிற வேலை 3 ஆளுக்கு வேலை அங்க செய்வாங்களாம். அதான் சம்பளம். சும்மா வெளிநாட்டுக்கு போன உடனே சம்பளம் வராது. அவ்வளவு வேலை செய்யணும். இன்னைக்கு நிறைய பேர் வேலையில ஏமாத்துறவர்களையும் இருக்கிறார்கள். நம்ம வாங்குற சம்பளத்திற்கு கொஞ்சம் அதிகமாகவே வேலை பார்ப்போம், குறைச்சி வேலை பார்த்துடக்கூடாது. எல்லா இடத்திலும் இந்த மாதிரி நீதில நிலை நிற்கணும். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு பிசாசு நம்மள்ட்ட மோதி ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. சாதாரணமா தட்டி தூக்கிட்டு போயிடுவோம் பிசாசு. ஆமா, சாதாரணமா தட்டி தூக்கிடுவான், குடும்பத்தை பிரிச்சிருவான் சாதாரணமா. ஆனா நம்ம நீதியில நிற்கும் போது, சத்தியத்துல நிற்கும் போது ஒரு நாள் நம்மள்ட்ட மோதி ஜெயிக்கவே முடியாது. ஆமா, நமக்கு வந்த பிரச்சனை வேறவங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா என்னைக்கோ நிர்மலமாகி இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மை சத்தியத்தில் நடக்கிறதை பார்த்து, நீதியில நிற்கதை பார்த்து, இதுவரையிலும் பிசாசு நம்மளை மேற்கொள்ள விடாதபடி ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க வைத்தார். நீதி சத்தியம் ரொம்ப முக்கியம். சத்தியத்திற்கு ரொம்ப இடம் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமா, சத்தியம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப வேணும். பொய் சொல்லாதிருங்க, உண்மையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு, ஆனாலும் சொல்றேன். பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன். நீங்க தானே சொன்னீங்க, நான் சொல்லலாமா? சோ பொய் ஒரு வார்த்தை சும்மா கூட சொல்ல வேண்டாம், பேருக்கு கூட சொல்ல வேண்டாம். நமக்கு லாபமோ நஷ்டமோ அது ரெண்டாவது, சொல்ல வேண்டாம். சத்தியத்துல நிலை நிற்கணும், நீதியில நிலை நிற்கணும். விடுதலை வந்துரும். பிசாசை நீங்க துரத்துவீங்க. அடுத்தபடியே வாசிப்போம். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் ஏயும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. பிசாசை துரத்தன்னா என்னெல்லாம் தேவை? இதுல வாசிக்கிறோம், சுவிசேஷம். ஆமென். சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. சுவிசேஷம் யார் சொல்லணும்? பாஸ்டர் அம்மாவும் பாஸ்டரும் சொல்லணும். அப்படி நினைக்காதுங்க, கிடையாது. நீங்க எல்லாரும் தேவனுக்கு சீசர்களா, இயேசு கிறிஸ்துவுக்கு சீசர்களா மாறணும். ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஊழியம் செய்யணும். நான் சொல்லுகிறேன், வாரத்துக்கு ஒரு 5 பேருக்காகிலும் 10 பேருக்காகிலும் ஒரு கைப்பிரதி கொடுத்துட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுவிசேஷத்திற்கு அவ்வளவு பவர், பிசாசை மேற்கொள்ளக்கூடிய வலிமை சுவிசேஷத்திற்கு இருக்கிறது. ஆமா, இன்னைக்கு நிறைய சுவிசேஷ ஊழியம் அப்படியே குறையுது. ஆமா, தேவ பிள்ளைகள் அதை செய்யுங்க. பிசாசை துரத்தணும்னா சும்மா துரத்த முடியாது. ஆமா, அடிக்கடி வீடுகளில் சுவிசேஷ கூட்டத்தை ரெடி பண்ணுங்க. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், அந்த தெருவு ஆசீர்வதிக்கப்படும். சுவிசேஷத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது. நிறைய பேருக்கு அதை செய்ய வெக்கமா இருக்கு, பயமா இருக்கு. நான் உங்களை விட பயந்தாங்குழி தான், ஆனாலும் கர்த்தருக்காக நிக்கிறோம். கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். சுவிசேஷம் ஒரு மனுஷனை அவ்வளவு வலிமை உள்ளதாய் மாற்றுகிறது. உங்கள் நிமித்தமாய் சுவிசேஷ ஊழியம் நடக்கட்டும். அல்லேலூயா. ஆமா, சுவிசேஷ ஊழியத்துல உங்க பங்களிப்பு இருக்கட்டும். ஆமென். ஒண்ணு எப்படி எல்லாம் பங்களிப்பு? கைப்பிரதிங்க நிறைய இருக்கு. வாரத்துல ஒரு 10 பேருக்காகிலும் கொடுங்க. கடைக்கு போச்சுல, வேலைக்கு போச்சுல, பஸ்ல போச்சுல, கொடுத்துருங்க. அதுல ஒரு பங்களிப்பு. சுவிசேஷ ஊழியத்துக்கு போறோம், கூட வந்து நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் 1000 பேரையும் 2 பேர் 16,000 பேரையும் துரத்துவார்கள். நம்ம ஒரு இடத்துல ஒருமனப்பட்டு 2 பேர் இருந்தாலும் அவ்வளோ அபிஷேகம் கூடுகிறது. அதை புரிஞ்சுக்கோங்க. நில்லுங்க. அடுத்தால எப்படி உதவி செய்யலாம்? உங்க சொந்தக்காரங்க, உங்க நண்பர்கள், ரட்சிக்கப்பட்டவங்க ஏதோ ஒரு ஊர்ல அந்த தெருவில் இருக்கிறாங்க. அப்ப நம்ம வீடியோவை அனுப்பி கொடுங்க, எப்படி தெருவில் செய்யறாங்க, நடத்துங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணிட்டு கேளுங்க, வாய்ப்புகள் திறக்கும்.
நீங்க எந்த ஏரியான்னு சொன்ன நாங்களே போய் அந்த ஏரியா ஜனங்களுக்கு இயேசுவை பிரசங்கிப்போம். அல்லேலூயா. ஆமா. அதுக்கு அடுத்தால எப்படி உதவலாம் அப்படின்னா, சுவிசேஷ ஊழியத்துக்கு போறோம், செலவாகுது, அதுல உங்க காணிக்கைகளை கொடுக்கலாம். நான் சொல்லுகிற இந்த எல்லா பகுதியிலையும் உங்க பங்களிப்பு இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாய் நிற்கணும். நீங்க நினைக்கலாம், வயசாகி போச்சு, நான் ஊழியமா செய்யறேன், நான் விசுவாசி தானே, எனக்கு எதுக்கு இந்த ஊழியம் இதெல்லாம். உங்களுக்கெல்லாம் முதல்ல ஞான ஸ்நானமே கொடுத்துருக்க கூடாது. என்ன அப்படி பாக்குறீங்க? உண்மை. எடுத்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19 வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. போதும். என்ன செய்ய சொல்லிருக்கு வாஸ்தா? புரிஞ்சுதா? நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை முதல்ல யாரா மாத்தணுமா? சீசனாக, சிசியாக மாத்தணும். அப்பனா ஊழியம் செய்ய வைக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணுமா? என்ன மூடி வச்சாச்சா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்ப முதல்ல யாரா மாத்தணும்? கிறிஸ்தவர்களா மாத்தி வச்சிருந்தால்தான் பிரச்சனை. சபையில எல்லாம் கிறிஸ்தவர்களா மாறியாச்சு. என்ன பிரயோஜனம்? அவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா எப்படி மாத்தணுமா? சீசராக மாத்தணும். சீசர்கள் என்ன சொல்லுவார்கள்? சுவிசேஷம் சொல்லுவார்கள். நீங்க என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஏதோ ஒண்ணு நடக்கட்டும். ஆனா பரலோகத்தின் தேவனுடைய திட்டமே இதுதான். நீங்க சுவிசேஷம் சொல்லணும், சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். அதுக்கு பிறகுதான் ஞானஸ்நானம். இன்னைக்கு நம்ம கொடுக்கிறோம். என்ன செய்ய? பாவம் பார்த்து கொடுக்கிறோம். கொடுத்த பிறவாகிலும் செய்யணும் இல்லையா? செய்யுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். பிசாசு உங்க முன்னாடி நிக்கவே முடியாது. பிசாசு உங்க குடும்பத்துல வரவே முடியாது. உங்களை தொடவே முடியாது. ஓடுவான். அந்த ஆவிகள் நிற்க முடியாது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நிற்கணும். அடுத்தபடியா வாசித்தால் எபேசியருக்கு வாங்க. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நிற்கணும். அல்லேலூயா. விசுவாசம் தேவை. பிசாச துரத்தணும் அப்படின்னா விசுவாச வாழ்க்கை தேவை. விசுவாசமா வாழணும். விசுவாசமா வாழணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன். சந்தோஷமா இருங்க. அதுதான் விசுவாச வாழ்க்கை. எத்தனை பேரால முடியும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் ஆமா சந்தோஷமா இருங்க. நீங்க துக்கமா இருந்தா நீங்க விசுவாசிகள் இல்ல, அவிசுவாசிகள். என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருங்க. என்ன நடந்தாலும் ஹாப்பியா இருங்க. கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமா, எனக்கு என்னெல்லாம் நடக்குதோ நன்மைக்கு எதுவாய் நடக்குது. சும்மா புலம்பிட்டு இருக்காதீங்க, சும்மா அழுதுட்டு இருக்காதுங்க, சும்மா சோர்ந்து இருக்காதுங்க. என்னைக்கு எலியா சோர்ந்தாரு அன்னைக்கு ஊழியம் முடிஞ்சு. அல்லேலூயா. ஆமா, சோர்ந்து போகாதுங்க. விசுவாசத்திற்கு, விசுவாசிங்கிறதுக்கு அடையாளமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருக்கணும். உங்க குடும்பத்துல எவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆண்டவர் விட்டாரா என்ன? இன்னைக்கு மகிழ பண்ணினார் தானே, நன்மையாய் மாற பண்ணினார் தானே. எது நடந்தாலும் நன்மையாய் மாற பண்ணுவார். அவர் தான் நம் தேவன். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அவர் ரொம்ப நல்லவர். ஆகையினால இன்னைக்கு கண்ணீரா இருக்கும், இன்னைக்கு கவலையா இருக்கும், இன்னைக்கு வேதனையா இருக்கும். ஆனா நாளைக்கு அதே காரியம் அப்படி இருக்கவே இருக்காது. அப்படி இருக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம் தேவன் ரொம்ப நல்லவர். ஆகையினால இன்னைக்கு அழுதுட்டு நாளைக்கு சிரிக்கிறதுக்கு பதிலாக இன்னைக்கும் சிரிங்க, நாளைக்கும் சிரிங்க, தொடர்ந்து சிரிங்க, சந்தோஷமா இருங்க, கண்ணீர் வடிக்காதுங்க. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். நன்மையாய் மாறும், நன்மையாய் மாறும். கொரோனாவையே கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் ஏமாத்துறோம். கொரோனாவையே கடந்து வர பண்ணின தேவன் நம்மோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. எந்த சேதமும் இல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இனியும் பாதுகாப்பார். இனியும் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கடந்து போவீர்கள். விசுவாசத்துல நில்லுங்க, விசுவாசத்துல நில்லுங்க.
விசுவாசிங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். உங்க பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆமா, உங்க வீடு வாசல்கள் கட்டி எழுப்பப்படும். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். விசுவாசமாக இருங்க. அல்லேலூயா. இப்போ இரட்சிப்பு என்னும் தலைச்சிராவையும், அல்லேலூயா, இரட்சிப்பு என்னும் தலைச்சிரா, ரட்சிப்பு ஒரு நாளும் ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு நாளும் பின்மாற்றத்திற்குள்ளாய் போய்விடவே கூடாது. எப்போதும் கர்த்தருக்குள்ளாய் நிலை நில்லுங்க. ரட்சிப்பு என்னும் தலைச்சிரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். தேவ வசனத்தை நல்லா படிக்கணும். அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கிறது, வசனத்தை வாசிக்கிறது, அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிறைய இருக்கட்டும். 18 எந்த சமயத்திலையும் சகல விதமான வேண்டுதலோடும், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. எதுல ஜெபம் பண்ணணுமா? கொட்டாவில அல்ல. ஆமா, ரெண்டு ஆவியும் ஒரு போல். என்ன ஆவியில ஜெபம் பண்ணணுமா? ஆவியினால ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் கொட்டாவினால ஜெபம் பண்றீங்க, தூக்கத்தின் ஆவினால ஜெபம் பண்றீங்க. அந்த ஜெபம் எல்லாம் வேஸ்ட். ஒரு பிசாசை எதிர்க்கணும், பிசாசை ஜெயிக்கணும் அப்படின்னா ஆவியினால, ஆராதனை ஆவியினால, ஜெபம் ஆவியினால. அதான் ஆவிக்குரிய சபை ரொம்ப முக்கியம் என்கிறது. ஆமா, இங்க நிறைய பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா தேவன் இருக்கிறார். தேவனுடைய சத்தியம் இருக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை வருகைக்கு ஆயத்தமாக்கும். இதே சத்தியம் உங்களை நித்திய வாழ்வுக்குள்ளாய் கொண்டு போய் விடும். சத்தியம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஆமா, இங்க நீங்க விரும்புற மாதிரி வசதிகள் இருக்காது. அன்னைக்கு ஒருத்தங்களை பார்த்தேன், 11 மணிக்கு நம்ம சபைக்கு வந்து ஜெபம் பண்ணக்கு வராங்க. கஷ்டம், 2-3 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கு வந்தாங்க. அவ்வளோ சூடு, உள்ள உட்கார முடியல. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. கட்டடத்தை பார்க்காதிருங்கள், இங்க ஒருவர் இருக்கிறார், அவரை பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் சூப்பராய் மாறும் எல்லாம். ஆமென். அதாவது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல திடீர்னு ஒரு திட்டம். ஆராதனை நடக்கும்போது அது ரூம் மாதிரி இருக்காது. ஆனா மற்ற நேரத்தில் அது ஒரு சின்ன ரூம் மாதிரி அப்படி செட் பண்ணலாம். அதுக்குள்ள ஒரு ஏசி வச்சு யாராகிலும் ஜெபிக்க வந்தா எந்த டைம்ல வந்தாலும் ஏசி போட்டு நீங்க உங்க உட்கார்ந்து ஜெபிக்கலாம். அந்த மாதிரி வசதி சீக்கிரத்துல பண்ணப்படும். அல்லேலூயா. என்ன ஒரு 50-60,000 ரூபாய் ஆயிருமா செஞ்சிருவோம். ஆமென். இந்த தாலுகா ஆபீஸ்ல எல்லாம் அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. அலுமினிய ஷீட் வச்சு நீட்டா இருக்கும். ஆமா, அதுல ஒரு டோர் கொடுத்து மற்ற நேரம் அப்படியே ஓபன் பண்ணி விட்டுருவோம். ஜெபிக்க வரும்போது அப்படியே லாக் பண்ற மாதிரி. எனக்கு ஒரு திட்டம் இருக்கு, செயலாக்கத்துக்கு கொண்டு வருவோம். கர்த்தர் அதை செய்வார். அப்ப ஜெபிக்க வந்தா விடுதலையோடு ஜெபம் வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சமயத்திலையும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. அப்ப எந்த சமயத்துல ஜெபித்தாலும் ஆவியினால ஜெபிக்கணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாடல் கூட ஆவியில நிரம்பி பாடுங்க. ஜெபம் ஆவியில நிரம்பி செய்யுங்க. ஆராதனை ஆவியில நிரம்பி. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆவியில இருக்கிறார். நம்முடைய தேவன் கல்லாக அல்ல, சித்திரமாக அல்ல. நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவர் ஆவியில இருந்து ஆவியில நிரம்பி ஆராதிப்போம். இந்த ஆராதனை ரொம்ப ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அல்லேலூயா. சோ இதெல்லாம் சர்வாயுத வர்க்கங்கள். இதை தரித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்க சந்திக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களில உங்களுக்கு வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், விடுதலை உண்டாகும்.